வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th காமர்ஸில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸ்க்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம சரியான விடையிலேருந்தே பார்த்துடலாம். மேலாண்மை என்பது நமக்கு தெரியும், மேலாளர் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் மேலாண்மைன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போது தான் மேலாளர் அப்படின்றது ஆன்சர் நான் குறித்து வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கொஷின், மேலாண்மை என்பது ஒரு மேலாண்மைன்றது கலை மற்றும் அறிவியல், அதாவது கலை அல்லது கிடையாது, கலை மற்றும் அறிவியல், கலையும் அறிவியலும் அப்படின்றது கலை மற்றும் அறிவியல். இப்போது வந்து பார்த்தோன்னா ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், அறிவியல் பூர்வ மேலாண்மை கோட்பாட்டை உருவாக்கியவர். அறிவியல்னாவே யார் அப்படின்னா டெய்லர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, FW டெய்லர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின், வேலையை பல்வேறு சிறு பணிகளாக பிரிப்பது. இப்போ ஒரு வேலையை பல பிரிவுகளாக பிரிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், வேலை பகிர்வு, டிவிஷன் ஆஃப் ஒர்க். நம்ம பார்த்துருக்கு இல்லையா 14 பிரின்சிபலில் ஃபஸ்ட்டு பிரின்சிபலில் என்ன தான், வேலை பகிர்வு தான். கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள், பரந்த அளவு வீச்சலையில் அதிகாரப்படி நிலை மட்டங்களின் அளவு குறைவு. அதாவது அதிகார வீச்சல்லை, இந்த வீச்சல்லை வந்து பார்த்தோன்னா அந்த அளவு வந்து குறைவாக இருக்குன்றது இங்கே மீனிங். அடுத்து குருவினாக்கு வந்துடுவோம். மேலாண்மை என்றால் என்ன? இதுக்கான கொஷின்ஸ் வந்து பேஜ் நம்பர் 1 இருக்குது. நான் உங்களுக்கு குறித்து சொல்கிறேன், நீங்கள் அப்படியே வந்து பார்த்துக்கோங்க. இப்போ பேஜ் நம்பர் 1 எடுத்துப்போம். பேஜ் நம்பர் 1 வந்துருங்க. இப்போ நான் இங்கே குறிச்சிருக்கேன் பாருங்கள், இதுதான். இதில் வந்து பார்த்தோன்னா 2 பாயிண்ட்ஸ் குறிச்சிக்கோங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில், இது வந்து பாயிண்ட் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் மேலாண்மை என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த பணியாகும், அது பாயிண்ட் நம்பர் 1 ஆகும். பாயிண்ட் நம்பர் 2 வந்து பார்த்தோன்னா, மேலாண்மை என்பது மற்றவர்களின் முயற்சி மற்றும் ஒத்துழைப்புடன் நோக்கங்களை எழுதும் ஒரு கலையாகும், இது பாயிண்ட் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. நல்லா படிக்கிற பசங்க அடுத்து ஒரு பாயிண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப, மேலாண்மை என்பது விளையாட்டு திடல், நூலகம், வகுப்பறை, விடுதி போன்ற செயல்களை திட்டமிட்டு இலக்குகளை அடைவது. இந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். அதாவது ரொம்ப நல்லா எழுதுவோம் மேம் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3. மேம் நான் அந்தளவுக்குலாம் எழுத மாட்டேன் மேம், ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் தான் மேம் எழுதுவேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து எழுதிக்கோங்க. மேலாண்மை என்பது மற்றவரின் முயற்சி மற்றும் ஒத்துழைப்புடன் நோக்கங்களை எழுதும் ஒரு கலை அப்படின்ற இந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. இது வந்து 2 மார்க் கொஷின்ஸ், அப்போது கண்டிப்பாக 2 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கணும். அதனால் ஆவரேஜாக படிக்கிறவங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா இது பாயிண்ட் நம்பர் 1, இது பாயிண்ட் நம்பர் 2ன்னு எழுதிக்கோங்க. ரொம்ப லோவாக படிக்கிறவங்க மட்டும் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் குறிச்சிக்கோங்க. நான் சூப்பராக எழுதுவோம் மேம் அப்படின்றவங்க 1, 2, 3 3 பாயிண்ட்ஸுமே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மேலாண்மை கருவிகளை பட்டியலிடுக. இதுக்கான பேஜ் நம்பர் வந்து 2. நான் இங்கே பென்சிலில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பென்சிலில் போட்டுக்கோங்க, இல்லை பெனில் கூட போட்டுக்கோங்க. அப்போ பேஜ் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. ஓகே, பேஜ் நம்பர் 2 வந்துட்டோம். மேலாண்மை கருவிகள், மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒவ்வொன்றுமா வந்து பார்த்தோன்னா நம்ம எடுத்துக்கணும். கணக்கியல் அது ஒரு பாயிண்ட்ஸ், வணிக சட்டங்கள் அது நெக்ஸ்ட் பாயிண்ட், உளவியல் நெக்ஸ்ட் பாயிண்ட், புள்ளியியல் நெக்ஸ்ட் பாயிண்ட், பொருளியல், தரவு செயலாக்கம். அப்போது 1, 2, 3, 4, 5, 6 பாயிண்ட்ஸ், 1, 2, 3, 4 இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அப்போ மார்க் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்கோர் ஆகும். செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், அதிகாரம் என்பதன் பொருள் தருக. இது வந்து பழைய புக்கு, அதனால் இந்த கொஷினும் சேர்ந்துருக்கு. பட் இப்போ இருக்கிற புக்கில் வந்து பார்த்தோன்னா மேலாளர் அந்த கொஷின் கிடையாது. அப்போ அடுத்த கொஷின் வந்து அதிகாரம் என்பதன் பொருள் தருக. பேஜ் நம்பர் 8 வந்து பார்த்தோன்னா இருக்குது. பேஜ் நம்பர் 8 எடுத்துக்கோங்க. இங்கே இருக்குது பாருங்கள், அதிகாரமும் பொறுப்பும்ல. அதிகாரம் என்பது ஒரு அலுவலர் தன் கீழ் பணியாளர்களுக்கு ஆணையிடும் உரிமையை குறிக்கிறது. இப்போ நம்ம ஆல்ரெடி கிளாஸ் எடுக்கிறப்ப பார்த்தோம் இல்லையா, அதிகாரன்றது என்ன, தன்னோட கீழே யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ தன் கீழ் பணியாளர்களுக்கு ஆணையிடக்கூடிய உரிமையை தான் என்னன்னு சொல்கிறோம், அதிகாரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இது வந்து மேக்ஸிமம் 2 பாயிண்ட், அதாவது 2 மார்க் கொஷின்ஸ் அப்படின்னாவே 2 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா எழுதுங்க. இப்போ இது மட்டும் தான் எழுத முடியுன்றவங்க வந்து பார்த்தோன்னா இதை மட்டும் எழுதுங்க, இல்லை அப்படின்னா இன்னொரு பாயிண்ட் சேர்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேற்பார்வை வீச்செல்லை என்பதன் பொருள் யாது. பேஜ் நம்பர் 9 எடுத்துக்கோங்க. ஸோ பேஜ் நம்பர் 9 வந்துட்டோம். மேலாண்மையினுடைய வீச்செல்லை, அப்போது ஒரு உயர் அலுவலரால் திறமையாக மேலாண்மை செய்யப்படும் கீழ்ப்பணியாளர்களின் எண்ணிக்கையை மேலாண்மையின் வீச்செல்லையை குறிக்கிறது. அதாவது ஒரு உயர் அலுவலர் வந்து திறமையாக
தன்னோட பணியாளர்கள் எத்தனை பேரை வந்து பார்த்தோன்னா அவர் என்ன பண்ணுவார், மேனேஜ் பண்ணுவார். ஸோ தன் கீழ் பணியாளர்களின் எண்ணிக்கையை மேலாண்மையின் பீச்செல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இது ஒரு பாயிண்ட்ஸ். சப்போஸ் இன்னும் கொஞ்சம் நாங்கள் பெட்டராக எழுதுகிறோம் மேம் அப்படின்றவங்க இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதில் வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தனிப்பட்ட மேலாளரின் பணியில் உள்ள மனோபாவத்தை செல்வாக்கு செலுத்துகிறது. இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னாலுமே இதுவே போதுமானது. அடுத்து 3 மார்க்ஸ் பார்க்கலாம். இப்போது இது வந்து 3 மார்க்ஸ் கொஷின்னு. இதுக்கான பேஜ் நம்பருமே நான் இங்கே சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு. மேலாண்மை வரைவிலக்கணம் தருக. இப்போ மேலாண்மை வரைவிலக்கணத்தில் ஒரு 3 வரைவிலக்கணம் கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. இப்போ இதுதான் மேலாண்மையினுடைய வரைவிலக்கணம். மேலாண்மை என்பது முன்கணிப்பு செய்தல், திட்டமிடுதல், ஒழுங்கமைப்பது, கட்டளையிடுவது, ஒருங்கிணைப்பது, கட்டுப்படுத்துவது. இதை பற்றி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹென்றி பாயல் சொல்லியிருக்காரு. வரைவிலக்கணம்னு கேட்டாவே கண்டிப்பாக ஆத்தரோட நேம் எழுதணும். அப்போ ஹென்றி பாயல் எழுதியிருக்கணும். சப்போஸ் இது 2 மார்க் 3 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ 3 மார்க்குன்றதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 டெஃபினிஷன் எழுதலாம். நல்லா படிக்கிறவங்க இந்த 3 டெஃபினிஷன் கூட வந்து பார்த்தோன்னா எழுதலாம். அப்போ மேலாண்மை என்பது பன்னோக்கு செயல். இதில் என்ன பண்ணுறாங்க, வியாபாரத்தை மேலாண்மை செய்கிறது, மேலாளரை மேலாண்மை செய்கிறது, பணியாளரையும் மேலாண்மை செய்கிறது. இதை பற்றி யார் சொன்னது, பீட்டர் ட்ரக்கர் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பீட்டர் ட்ரக்கர் வந்து இந்த 3 விஷயத்தை சொல்லியிருக்காரு. வணிகத்தை மேலாண்மை செய்தல், மேலாளரை மேலாண்மை செய்தல், பணியாளர்களையும் பணியையும் மேலாண்மை செய்தல். இங்கே ஒவ்வொன்றா கொடுத்தது இங்கே பாயிண்ட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் விஷயம். ஸோ இந்த 2 டெஃபினிஷன் எழுதினாவே போதுமானது. 3 மார்க் கொஷின்ஸ் இது. நெக்ஸ்ட்டு செகண்ட் 3 மார்க்கில் மேலாண்மை கலையா அறிவியலா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு. நிறைய எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கான கொஸ்டின்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 3 எடுத்துக்கோங்க. ஓகே, பேஜ் நம்பர் 3ல் இங்கே இருக்குது பாருங்கள், மேலாண்மை கலையா அல்லது அறிவியலா. இதில் வந்து 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அப்போ மினிமம் 3 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா இருக்கணும். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன எழுதுறீங்க, மேலாண்மை என்பது ஒரு நுட்பமான அறிவியல். இது பாயிண்ட் நம்பர் 1. இப்போ அதில் என்ன பண்ணுறோம், இதில் வந்து பார்த்தோன்னா ஆய்வகத்தில் வந்து பரிசோதனை செய்கிறோம். அந்த மாதிரி பரிசோதனை செய்து அது வந்து மிக சரியாகவும் நுட்பமாகவும் நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது பாயிண்ட் நம்பர் 2ஆகவும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்டில் உதாரணமாக என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு தாவரவியல் ஆய்வகத்துக்கு போகிறோம். அங்கே தாவர இலையில் வந்து பார்த்தோன்னா விஷச்சத்து உள்ளதா இல்லையா அப்படின்றத நிரூபிக்க முடியும். அதுபோல் மனித வளம் வந்து பார்த்தோன்னா மனித வளம், இயந்திரம், பணம், கச்சா பொருட்கள் இதெல்லாம் என்ன பண்ண முடியும் நம்மளால், இலக்குகளை இது எல்லாத்தையும் சேர்த்து இலக்குகளை அடைய முடியும். அப்போ இது மேலாண்மை தான். இப்போ மேலாண்மைன்றது சயின்ஸ், அறிவியல் அப்படின்றது இங்கே நிரூபிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா அதாவது மேலாண்மை என்பது அல்லது நிர்வாகன்றது ஒரு கலை. அப்போ இந்த மேலாண்மைன்றது ஒரு கலை தான். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்மளோட திறன் எந்த அளவுக்கு நம்ம திறமையாக செயல்படுறோமோ அதுதான் வந்து பார்த்தோன்னா ஒரு கலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, தச்சர், பழுது நீக்குபவர், இசைக்கலைஞர் இவரெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ அவனோட தனித்திறமை பெற்றவராக அவனோட தனித்திறமையை பற்றி சொல்கிறது தான் என்ன அப்படின்னா ஒரு கலை. இப்போ ஜவஹர்லால் நேருக்கு வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா நிர்வாக திறமை இருக்குது, மேலாண்மை திறமை இருக்குது அப்படின்றது வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ இதையுமே எழுதிக்கலாம். கடைசியாக என்ன எழுதணும் அப்படின்னா மேலாண்மை என்பது ஒரு கலையும் அல்ல, அறிவியலும் அல்ல, இரண்டின் தொகுப்பு. அதாவது நம்ம 1 மார்க்கில் கூட பார்த்துருப்போம், மேலாண்மை என்பது கலையும் அறிவியலும், இப்போ 2மே சேர்ந்தது அப்படின்றது எழுதுனா போதுமானது. இங்கே இது 3 மார்க்குன்றதுனால ஒரு 3 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு சயின்ஸுன்னு எழுதிக்கோங்க. அதாவது மேலாண்மை என்பது அறிவியல், 2வது மேலாண்மை என்பது கலை, 3வது பாயிண்ட் மேலாண்மை என்பது கலையும் அறிவியலும். இது 3 பாயிண்ட்ஸ் எழுதினா கூட போதுமானது. ரொம்ப டல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க கூட இந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். அப்போது ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன எழுத போகிறீங்க, மேலாண்மை என்பது ஒரு நுட்பமான அறிவியல் அப்படின்னு இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. 2வது பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா இங்கே மேலாண்மைன்னு எழுதிக்கோங்க. மேலாண்மை என்பது ஒரு கலை அப்படின்னு இங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மேலாண்மை என்பது கலையும் அறிவியலும் 2னுடைய தொகுப்பு அப்படின்றத எழுதுனா கூட உங்களுக்கு ஓகே தான். மற்றபடி நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி எழுதுங்க. நெக்ஸ்ட் கொஷின்ஸ், மேலாண்மையை நிர்வாகத்திலிருந்து வேறுபடுத்துக. இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸு. அப்போது இதுக்கான பேஜ் நம்பர் இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா பேஜ் நம்பர் 4ல் வந்து பார்த்தோன்னா இருக்குது. பேஜ் நம்பர் 4 எடுத்துக்கோங்க.
ஓகே, பேஜ் நம்பர் 4ல் மேலாண்மைக்கும் நிர்வாகத்திற்கும் உள்ள வேறுபாடு. இது நீங்கள் ஒரு லைனில் கூட எழுதலாம். ஒரு லைனில் கூட ஒரு 3, 4, 5 பாயிண்ட்ஸ் எழுதுனா உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் கிடைக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒப்பீட்டின் அடிப்படை, அடுத்து மேலாண்மை நிர்வாகம்னு எழுதிட்டு பொருள்னு போட்டு மேலாண்மை செய்பவர். ஒரு மேலாண்மை செய்பவர் தான் யார்? மேலாளர். இங்கே நிர்வாகம் செய்பவர். அடுத்தது இது எங்கே இருக்கும்? மத்திய மற்றும் கீழ்மட்ட அளவில் இருக்கும். இது உயர்மட்ட அளவில் இருக்கும். இங்கே நிறைவேற்றுவாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் நிறைவேற்றுவாங்க. இங்கே முடிவெடுப்பாங்க. இங்கே லாப நோக்கம், அதாவது லாபம் ஈட்டுறது தான் இவங்களோட நோக்கம். அப்போ லாப நோக்கம் அந்த மாதிரியான நிறுவனங்களில் வந்து பார்த்தோன்னா இது ஏற்றுறது. ஆனால் இது வந்து பார்த்தோன்னா அரசு அலுவலகங்கள், இராணுவம், மன்றங்கள், மருத்துவமனை இந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் ஏற்றுறது. இது வந்து திட்டங்களையும் கொள்கைகளையும் செயல்படுத்தும், திட்டங்களை தீட்டும். அடுத்தது மேலாண்மை பணின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து நிர்வாக பணி. இவருக்கு பேர் மேலாளர், இவருக்கு பேர் நிர்வாகி. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின்னு டெய்லரின் மேலாண்மை தத்துவங்கள். ஸோ இது வந்து பேஜ் நம்பர் 6ல் இருக்குது பாருங்கள். இது 3 மார்க் கொஷின்ஸ். டெய்லருடைய மேலாண்மை கோட்பாடுனாலும் அறிவியல் பூர்வ மேலாண்மை கோட்பாடுனாலும் ரெண்டுமே ஒன்று தான். அப்போது கொஷின் எப்படி வேணாலும் கேட்கலாம் நமக்கு. அறிவியல் பூர்வ மேலாண்மை கோட்பாடு அல்லது எஃப்டபிள்யூ டெய்லர், அப்படி இல்லைனா வந்து பார்த்தோன்னா ஸோ இந்த வின்ஸ்லோ டெய்லர், இந்த மாதிரி எப்படி வேணாலும் கொஷின்ஸ் கேட்கலாம். இது 3 மார்க்குன்றதுனால 3 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா எழுதுனா போதுமானது. நான் இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த 5 பாயிண்ட்ஸில் இந்த 5 பாயிண்ட்ஸ் எழுதுனாவே போதுமானது. ரொம்ப டல் ஸ்டூடெண்ட் வந்து ஏதாவது ஒரு 3 பாயிண்ட்ஸ் வந்து எழுதிக்கோங்க. அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அறிவியல் கட்டை விரல் விதி அல்ல. இப்போ இது எழுதுறப்ப எப்படி பண்ணோம் அப்படின்னா, அறிவியல் அந்த இடத்துல கம்மா போடணும். அதாவது மேலாண்மைன்றது அறிவியல் தான், கட்டை விரல் விதி அல்ல. 2வது பாயிண்ட்ஸ் இணக்கம் கம்மா போட்டு சச்சரவின்மை. 3rd பாயிண்ட் மனப்புரட்சி. 4th ஒன் தனி மனித தத்துவம் அல்ல ஒத்துழைப்பு. 5th ஒன் ஒவ்வொருவருக்கும் அவரது திறமைக்கும் செழிப்புக்குமான வளர்ச்சி. இப்போ இந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து எழுதினாவே போதுமானது. ஏன்னா இது 3 மார்க்கில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது இந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் மேலாண்மையின் வீச்செல்லையை தீர்மானிப்பவை எவை? இப்போ மேலாண்மையினுடைய வீச்செல்லை பேஜ் நம்பர் 9 எடுத்துக்கோங்க. ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள். மேலாண்மையின் வீச்செல்லை. இதில் வந்து ஒரு 3 மார்க்குன்றதுனால 3 பாயிண்ட்ஸ் எழுதுனா போதுமானது. இப்போ இதில் பாயிண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், நெக்ஸ்ட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறப்போ இதனோட வீச்செல்லைகள் ஏதாவது ஒரு 3 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை எழுதிக்கோங்க. முடிஞ்சால் இந்த பிக்சர் கூட போடலாம். ஸோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் என்னால் அவ்வளோ படிக்க முடியாத மேம் அப்படின்னு சொல்கிறவங்க ஆல்ரெடி மேலாண்மை வீச்செல்லை நம்ம 2 மார்க் கொஷின்ஸ்லையுமே பார்த்துருந்து இல்லைங்களா? இப்போ இதையுமே வந்து பார்த்தோன்னா நீங்கள் இந்த 3 மார்க்லையுமே வந்து படிச்சுக்கலாம். அது கூட இன்னொரு பாயிண்ட் சேர்த்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 10 மார்க் கொஷினில் பாருங்கள். மேலாண்மையின் அடிப்படை கருத்துக்கள் பேஜ் நம்பர் 1லேயும் 2லேயும் வந்து பார்த்தோன்னா இருக்குது. பேஜ் நம்பர் 1 and 2 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 1ல் ஸ்டார்ட் ஆகுது மேலாண்மையினுடைய அடிப்படை கருத்துக்கள். அப்படியே நெக்ஸ்ட் பேஜில் திருப்பிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கிளாஸ்லேயுமே சொல்லியிருப்போம். இந்த 5 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. அதாவது ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன? அறிவினுடைய தொகுப்பு, மேலாண்மை கருவிகள், தனி பாடப்பிரிவு, சிறப்பீடுபாடு, நடத்தை விதி, அடுத்து வந்து பார்த்தோன்னா பணி ரீதியானதொரு அமைப்பு. இந்த 6 பாயிண்ட்ஸ் எழுதினாவே போதுமானது. நல்லா படிக்கிற பசங்க உள்ள கண்டென்ட்டோடு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நவீன மேலாண்மையின் கோட்பாடுகள் பேஜ் நம்பர் 8ல் 9ல் வந்து பார்த்தோன்னா இந்த கொஷின் இருக்குது. கொஷினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 8 எடுத்துக்கோங்க. ஓகே, பேஜ் நம்பர் 8ல் இங்கே இருக்குது பாருங்கள். நவீன மேலாண்மையினுடைய கோட்பாடுகள் ஒரு 14 பிரின்சிபல் 14 கோட்பாடு பார்த்துருப்போம் இல்லையா? வேலை பகிர்வு, அதிகாரமும் பொறுப்பும், அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒழுங்குமுறை, இந்த மாதிரி அந்த 14 பிரின்சிபல்ஸ் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு 5 பாயிண்ட்ஸ், இது 5 மார்க் கொஷின்றதுனால 5 பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.